India's biggest live campus, 18-acre property. Last semester they are going for internship. காலேஜ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். MRO கம்பெனி, அது மாதிரி ஏர் கார்கோ, டைரக்டா நம்ம ஏர்போர்ட் விசிட்னு சொல்லி காமனா சொல்லி முடிச்சிருப்போம். உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் 100% பிளேஸ்மெண்ட் நம்ம வந்து நம்ம காலேஜ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். We have tie up with Dubai and Malaysia. Already we have tie up with Lincoln University Malaysia. அங்க நம்மள்ட்ட tie up இருக்கு. ஹலோ எவ்ரிபடி, இப்போ நம்ம மீட் பண்ண போறது சத்யம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் பிரின்சிபல் மிஸ்டர் ஆனந்த் பாபு. ஹலோ சார். ஹலோ மேம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் மீட்டிங் அஸ். எங்க சேனலுக்கு நாங்கள் உங்களை வெல்கம் பண்றோம். அண்ட் ஆஸ் அ பிரின்சிபல் ஆஃப் சத்யம் இன்ஸ்டிடியூட், இங்க ஜாயின் பண்ண வர போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க இன்ஸ்டியூட் பத்தி? நல்ல விஷயம் மேம், நல்ல விஷயம் கேட்டிருக்கீங்க. எங்கள் இன்ஸ்டியூட் வந்து 2018 சத்யம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஏவியேஷன் அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்டட் பை சத்யம் கிராண்ட் ரெசார்ட், அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியோட கேப். நம்ம ரெசார்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு 2009லேருந்து ரெசார்ட் நடத்திட்டு இருக்கும்போது இந்த என்ன ஒரு கேப் விழுகுது அப்படின்னா, மேன் பவர் சேலஞ்சஸ் ஹியூஜாக நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு, நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில். அப்போ ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ஏன் ஒரு இன்ஸ்டியூட் நம்மளால் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் வச்சு தான் இந்த 2018 நம்ம இந்த சத்யம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஏவியேஷன் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எந்த யூனிவர்சிட்டி போகலாம், என்ன மாதிரி ஸ்டாண்டர்டில் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கும்போது வி ப்ரிஃபர்ட் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி மூலியமாக கொலாபரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்கள்ட்டேருந்து தான் நம்ம சர்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். அது வந்து இந்தியாஸ் டாப் 20th யூனிவர்சிட்டியில் வருது. நம்ம நாக் ரேட்லாம் வச்சு அவங்க ஸ்டாண்டர்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அப்ரூவல் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வச்சு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. விசிட்லாம் வந்து பார்த்து ஈஸியாக கொடுக்குறதில்ல. இது ஏன் இந்த நேரத்தில் இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பசங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் வேல்யூ பார்ப்பாங்க. 3 இயர்ஸ் முடிச்சுட்டு பார்த்துட்டு போகும்போது சர்டிஃபிகேட் வேல்யூ வந்து பார்க்குறாங்க. அதுக்காக இண்டஸ்ட்ரியுமே எதிர்பார்க்குறாங்க. அப்படின்றப்ப அந்த விஷயத்தினால நம்ம வந்து இது கொடுக்குறோம். அது இல்லாமல் என்ன இப்போ நம்மளை பொறுத்தளவு என்ன மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து ஒன்லி ஹாஸ்பிட்டாலிட்டி கோர்சஸ் மட்டும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் கிராஃப்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ். அது என்ன ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், ஏவியேஷன் கோர்சஸ், இதில் யூஜி மட்டும் இல்லாமல் பிஜி எம்பிஏவும் நம்மள்ட்ட இருக்குது. ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஏவியேஷன் செக்டாரில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஏவியேஷன் இருக்குது. ஸோ பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அந்த பிஎஸ்சி ஏவியேஷன் சொல்கிறது வந்து ஹூ ஹவ் டேக்கன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த பிஎஸ்சி ஏவியேஷன் அவங்க எடுத்து படிக்கலாம். இப்போ பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து இப்போ அதர் கோர்ஸ் பசங்க ஏவியேஷன் இல்லை ஏர்போர்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க தான் இந்த பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கலாம். இதில் நம்ம கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கிறாங்க இல்லை ஏவியேஷன் செக்டார் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு த கெஸ்ட் ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு செக்டாருக்குள்ளே வரும். அப்படின்னும் போது ஹாஸ்பிட்டாலிட்டி, கெஸ்ட் ஹேண்ட்லிங், இப்போ வேறெவர் வில் கோ ஆல் சர்வீஸ் ரிலேட்டட். எங்கே போனாலும் இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, இந்த பர்சன் ஹூ இஸ் வெல்கமிங் அவங்க சரியாக வெல்கம் பண்ணல அப்படின்னா தட் இஸ் நாட் நைஸ் ஆக்சுவலி. அந்த ட்ரைனிங் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் நம்ம கேம்பஸில் என்னென்னா, நம்ம வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் லைவ் கேம்பஸ், 18-acre property. Inside the 18-acre property only our campus is located. So Satyam Grand Resort, I said earlier, it's a 4-star property, 18-acre campus. இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து இப்போ படிப்பில் என்னென்ன படிக்கிறாங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம், ஹவுஸ் கீப்பிங் இருக்குது, தென் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ் அப்படின்னு இருக்கும்போது இது எல்லாமே வந்து லைவாக பார்ப்பாங்க. நம்ம கேம்பஸை பொறுத்தளவு லைவாக. ஸோ இந்த கெஸ்ட் வந்து they don't want to wait until 4 months or 6 months they need to go for other hotels அப்படின்னு இல்லாமல் நம்ம ரெசார்ட்டே உள்ள இது பண்ணும்போது ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு டைரெக்டாக போயிட்டு அங்கே தான் கிளாஸஸை எடுப்போம். 80 rooms ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது இந்த கெஸ்ட் லைவாக வராங்க, அவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் சர்வீஸ் எப்படி பண்ணணும், தென் ஹவு வி நீட் டு குக் த ஃபுட், நாட் ஓன்லி ஒன் குசின், மல்டி குசின் ஃபுட், எப்படி நம்ம எல்லா ஃபுட்டையும் நம்ம இது பண்ணுறது அப்படின்ற போது அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம லைவாக கொஞ்சம் கொடுக்குறோம். தென் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆல்சோ நாட் ஃப்ரம் தட் தேர் நாட் 1 year 2 year லைக் 30 years 15 years எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டர்ஸ் ஒன்லி we are bringing inside over to take the classes. அவங்களுக்குமே நம்ம வந்து ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்டேட்டாக என்ன போயிட்டுருக்கு, இன்றைக்கி நம்ம இண்டஸ்ட்ரியில் அப்டேட் என்ன இருக்குது, ட்ரெண்ட் என்ன போயிட்டுருக்கு, அந்த தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ பழைய புக்கே வச்சுக்கிட்டு அதேமாதிரி பண்ணிட்டு இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, இப்போ இந்த பையன் ஒரு 3 years முடிச்சுட்டு போகிறான் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் இவன் போய் சர்வே ஆகணும். ஸோ கம்பேர் தன் த அதர் பீப்புள் டெஃபினட்டாக தெரியும். நம்ம சத்தியமில் படிச்சுட்டு போகிற பையன் வந்து டெஃபினட்டாக தெரிவாங்க. வி ஹவ் சென்ட் அஸ் பர் த கரிக்குலம் பார்த்தா 3 வருஷம் படிக்கணும். இப்போ பிஎஸ்சி ஏவியேஷனாக இருக்கட்டும், பிஎஸ்சி கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், டிப்ளமோவாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 years. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th standard முடிச்சிருக்கணும்.
ஐ செட் எர்லியர் ஏவியேஷன் மட்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருக்கணும். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த 3 இயர் ப்ரோக்ராம் வரும்போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் செமஸ்டர் தேர் கோயிங் ஃபார் இன்டர்ன்ஷிப் வந்து we are sending in our resort as well. We are sending to Taj Group, ITC Group, 5-star category hotels only we are sending. That's what very important thing is 100% placement நம்ம வந்து நம்ம காலேஜ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். What about the aviation students? Aviation also we will give a 100% placement. அது ஏன் நம்ம இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் த டே ஒன் தேர் கெட்டிங் எ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இப்போ நம்ம 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு ஒரு பையன் போகிறான், அங்கே போய் ஒரு 1 இயர் வேலை பார்க்குறான், திருப்பி ஈல் கம்பேக் அப்படின்னா he don't want to wait and sit in home. அவன் வந்து நம்மள்ட்ட திருப்பி அப்ரோச் பண்ணலாம், சார் ஐ ஸ்டடிட் இன் யுவர் கேம்பஸ், அப்போ அது மாதிரி வந்து நான் எனக்கு வேலை வேணும் அப்படின்னா எகெயின் வில் கிவ் அ டைம். you don't want to. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபீஸ் செக்டார் இருக்குது, ஃபீஸ் இருக்குது அப்படின்னும் போது இந்த ஒரு 3 இயர் கோர்ஸு இப்போ நம்ம சொல்லும் போது நம்ம நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் போடுவீங்க, அந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் கேட்கும்போது எங்களை கேளுங்க கண்டிப்பாக ஃபீஸு. பட் இதில் நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கான வழிவகைகள் இந்த நம்ம விஷயத்தில் சொன்னால் நல்லாயிருக்கும். அது என்ன அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய ஃபீஸிபிலிட்டி ஏற்ற மாதிரி ரொம்ப ப்ரெஷரோ அந்த மாதிரிலாம் ஃபீலே பண்ண மாட்டாங்க. ஈவன் எஜுகேஷன் ஆல்சோ அகடமிக் சைட்லேயும் சரி நம்ம ஃபீஸ் இதுலேயும் சரி ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியரில் தான் அவங்க வந்து படிப்பாங்க. அந்த ஃபீஸ் செக்டாரை பொறுத்தளவு 3 இயருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் 3 lakhன்னு சொல்கிறோம் வச்சா அது வந்து பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து செமஸ்டருக்கு நம்ம பிரேக்கப் எடுக்கும்போது 50,000 வருது அப்படின்னா அதை 2 terms. இஃப் தேர் நாட் ஏபிள் டு பே இன் 2 terms we can break it in 3 terms. அதனால் அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம. அதே மாதிரி இங்கே படிக்கக்கூடிய students from less privileged families can easily we have some criteria students get a scholarship as well. That depends upon based on the criteria we'll give the scholarship as well. அது மாதிரி ஏவியேஷன் செக்டார் இருக்கும்போது we already brought to Cochin Airport CISL Cochin Airport training as well as Malaysia our students live. So இது like study tour மாதிரி. ஆமாம், ஸ்டடி டூர் மாதிரி அவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டடி டூர் as well as அவங்க லெஷர் ட்ரிப்பாகவும் இருக்கிற மாதிரி. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து படிப்பு அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது லெஷர் ட்ரிப்பாகவும் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி போகும். அது அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நம்ம வந்து ஃபார் கம்பல்சரி பேசிஸ் வில் டேக் டு லெஷர் ட்ரிப் as well as ஸ்டடி டூர். இப்போ ஏவியேஷன் செக்டார் பொறுத்தளவு மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட், சென்னை ஏர்போர்ட், மலேசியா ஏர்போர்ட், பெங்களூர் ஏர்போர்ட், ஃப்ளை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வாட் எவர் யூ செட் லைக் ப்ரிவிலேஜ் அந்த பாவர்ட்டிலேருந்து வர பசங்களுக்கு வந்து ஃப்ளைட்டை வந்து ஆகாசத்தில் பார்த்துருந்த பசங்க வந்து ஃப்ளைட்குள்ளேயே போகும்போது அவன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம், நம்ம கேம்பஸ்லேருந்து பார்ப்போம். அவங்களுடைய லைஃப் வந்து நல்ல ஒரு பிரைட்ஃபுல்லாக கொண்டு வந்துருவோம் மேம். அதுதான் அவங்களோட இது. இப்போ பேரண்ட் வந்து we are not calling only for ஃபீஸ் பெண்டிங். இப்போ பையன் வந்து இப்போ 2018 ஜாயின் பண்ணுறான் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, இப்போ டே 1லேருந்து டே 30 எப்படி இருக்குது, அந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு செப்பரேட் கிளாஸஸ், ஃபாரின் லாங்குவேஜஸ் எடுக்கிறோம், ஃப்ரெஞ்ச் எடுக்கிறோம், ஹிந்தி எடுக்கிறோம் அவங்களுக்கு. இது எல்லாமே அடிஷ்னல் நம்ம கொடுக்கும்போது கம்யூனிகேஷன் வைஸ் ஆல்சோ டெவலப். அண்ட் ஏவியேஷனை பொறுத்தளவு ஸ்பெஷலாக க்ரூமிங் கூட நம்ம எடுக்கிறோம். பர்சனல் க்ரூமிங்னா எப்படி, பர்சனல் க்ரூம்னா நம்ம எப்படி ஒரு ஆள்கிட்ட நின்று பேசணும், அப்புறம் நம்ம எப்படி க்ரூம் பண்ணிக்கணும், என்ன மாதிரி மேக்கப் செட் நம்ம வாங்கணும், அது உட்பட கிளாஸ். எப்படி நம்ம ஹேர் பன் போட்டுக்கணும். ஸோ ஹவு கான்ஃபிடென்ட் யூ வில் ஹேவ் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பர்சன், ஹவு யூ ஹேவ் டு ஹேண்டில். இப்போ செமினார் எங்கள்கிட்ட வந்து போர்ட் ரூம் செப்பரேட்டாக இருக்குது. செமினார் கிளாஸஸ் எடுக்கும்போது ஃபியர் ஃபேக்டரே சுத்தமாக இருக்காது. வி கரெக்டட் ஈச் அண்ட் எவ்ரி திங் பீங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது இதெல்லாமே வந்து ஒரு பார்ட் ஆஃப். அது இல்லாமல் ஆக்டிவிட்டி செஷன் நாட் ஓன்லி கான்சன்ட்ரேட்டட் ஆன் அகடமிக் சைட். ஆக்டிவிட்டீஸ் இந்த சென்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேமு, இது மாதிரி அவுட்டோர் கேம்ஸாக இருக்கட்டும், இன்டோர் கேம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சின்னதாக ஒரு பசில்ஸு, எவ்ரி வீக்கில் வந்து ஒரு பசில்ஸு, ஒரு மூமெண்ட் கேம் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருப்போம் அவங்களுக்கு ஒரு என்ஜாய் ஃபேக்டரில் கொண்டு வர மாதிரி. அது இல்லாமல் நம்மள்ட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வெளியிலேருந்து வர பசங்க வந்து வராங்க. இப்போ எங்களோட பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னால சென்னையை விட அதிகமாக வெளியிலேருந்து தான் பசங்க நிறையா படிக்கிறாங்க. ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வி ஹேவ் 2 students ஹியர், 2 to 3 students. தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இல்லை திருவாரூராக இருக்கட்டும், கும்பகோணம், தஞ்சாவூர், எல்லா ஏரியாவிலேருந்து பசங்க வந்து படிக்கிறாங்க. ஹாஸ்டல் வந்து எங்கள்கிட்ட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக இருக்குது. ஹைலி செக்யூர்ட் கேம்பஸ் 24/7 வந்து இப்போ பேரண்ட்டுக்கு ஒரு ஆஸ்பெக்டில் அதை யோசிப்பாங்க, இவ்வளோ தூரம் பையனை நம்ம அனுப்புகிறோமே, பயமாக இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் இது வந்து ஹைலி செக்யூர்ட் கேம்பஸ், 24/7 கேமரா சர்வேலன்ஸ் இருக்கும். வித்தவுட் செக்யூரிட்டி பெர்மிஷன் வெளில போக முடியாது. அதுவுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பெர்மிஷன் பையனை வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் வில் கால் டு த பேரண்ட்ஸ். உங்கள் பேரண்ட்ஸ் கால் பண்ணி பெர்மிஷன் கொடுத்தா தான். அதுவும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் வில் பி தேர். பீயிங் அ ஃபீமேல் அப்படின்னா அவங்க
கம்பல்சரி லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கணும் நம்மள்ட்ட. உள்ளே வர வரைக்கும் ஷேர் பண்ணியிருந்தால் தான் நம்ம வந்து அனுப்புவோம். அந்த இது வந்து ஒரு ஜெயிலில் அப்படி ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. பட் சேஃப்டி பர்பஸ் ஒன்லி வி ஆர் டூயிங் வித். மற்ற எல்லா இதுவுமே அவங்களுக்கு இருக்கும். அதுமாரி ஹாஸ்டல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அதர் ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் அக்சஸ், தேர் ஹேவிங் ஸ்விம்மிங் பூல் அக்சஸ், ஜிம் அக்சஸ், இண்டோர் கேம்ஸ். வி ஹவ் 3 லான்ஸ் ஹியர். ஒரு 3 லான் இருக்குது எங்கள்கிட்ட. 1500 பேக்ஸு அதெல்லாம் இருக்கும்போது அந்த லானில் கிரிக்கெட் இருக்கலாம், அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. இது எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெதர் இட்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் ஏவியேஷன், அவங்களுக்கு வந்துட்டு டுடேஸ் ட்ரெண்ட் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு எனக்கு வந்து அப்ராட் போகணும் அப்படின்னு நிறைய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் எக்ஸ்போஷர்ன்ற ஒரு டேர்ம் வந்து ஹைலைட் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் உங்கள் காலேஜில் அந்த மாதிரி குளோபல் எக்ஸ்போஷர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறோம் மேம். அதுதான் நம்ம வந்து வி ஹேவ் டை அப் வித் துபாய் அண்ட் மலேசியா. ஆல்ரெடி வி ஹேவ் டை அப் வித் லிங்கன் யூனிவர்சிட்டி மலேசியா. அங்கே நம்மள்ட்ட டை அப் இருக்குது. இப்போ எனி ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட்ஸ் டு டூ அ டியூவல் ப்ரோக்ராம் லைக் தட், ஃபார் எக்ஸாம்பிள் 2 years இயர் 1 year அங்கே அந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எக்ஸ்போசர், இப்போ ஏவியேஷன் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு 5 days ட்ரிப் ஆர் 10 days ட்ரிப். அப்போ அங்கே போயிட்டு வந்து எம்ஆர்ஓ கம்பெனி, இப்போ அது மாதிரி ஏர் கார்கோ டைரெக்டாக நம்ம ஏர்போர்ட் விசிட்னு சொல்லி காமனாக சொல்லி முடிச்சிருப்போம் உங்களுக்கு. அதில் இன்டெப்த்தாக வந்து எம்ஆர்ஓ எப்படி அந்த மெயின்டெனன்ஸ் ரிப்பேர், ஓவர் ஹால், ஏர்போர்ட் பண்ணி அதுன்றது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாமே வந்து தோஸ் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு அஃபோர்ட் ஃபார் என்டையர் ஃபீஸ், இதுக்கு நம்ம அந்த 5 days ஒரு 6 days அப்படின்றது வந்து நம்ம அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ன்ற மாதிரியே நம்ம கரிக்குலமில் ஆட் பண்ணி நம்ம அமைச்சிக்கிட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சரில் நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, வை வி நீட் டு டூ ஃபார் ஒன்லி த இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ், வில் பிளான் ஃபார் எவ்ரிபடி அப்படின்ற ஒரு பிளான் போயிட்டுருக்கு நம்மளுக்கு. அதுவும் நம்ம சிலபஸாகவே கொண்டு வந்து பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது எங்களுக்கு. அது இமீடியட்டாக இந்த பேட்ச் வர பேட்ச்சில் கூட நம்ம அதை பண்ணுவோம் மேம். கண்டிப்பாக. சரி, அப்போ இனி வரப்போகிற பேட்சஸ் இப்போ 26 12th எக்ஸாம் நடக்க போது, அடுத்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ரெடியாக போகிறாங்க. அண்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் சரி, ஏவியேஷனும் ரொம்ப ஒரு கிளாமரஸான ஒரு இண்டஸ்ட்ரி. அண்ட் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆப்டிங் ஃபார் தட். ஏன்னா சாப்பாடு, ஹோட்டல், தீஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் விச் டோன்ட் டை. ஸோ திஸ் ஆல்வேஸ் எவர் த்ரைவிங் இண்டஸ்ட்ரினால வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டாலே பக்கத்தில் வந்து இல்லை வெளியில் பார்க்கும்போது வந்து ஒரு இன்னும் ஹோட்டலில் வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருந்துகிட்டு இருக்குது, பீங் பேரண்ட் சைட் அண்ட் ஸ்டூடெண்ட் சைட். பட் ஏவியேஷன் செக்டர் ஸ்டில் தே ஹாவ் குட் பூம் அப். அது வந்து ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற அப்படின்னு விஷயம் இருக்குது. என்ன மெயினான விஷயம் அப்படின்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நாட் கோயிங் ஃபார் என்ன நார்மல் லெவல் என்ன அந்த ஒரு இது கிடையாது. நம்ம வந்து டு பி ஃப்ரேங்க் பர் டே தே ஆர் சார்ஜிங் 12,000 rupees 13,000 rupees ரூம் ரெண்ட், அண்ட் த ஃபுட் தே ஆர் சார்ஜிங் 1,500 rupees. மீன் தட் entire different way, n number of opportunities. Ma'am, as ma'am said, is evergreen industry. Without having a food one day, okay, fasting acceptable, but continually it is not at all possible. You said hotel industry vandute it's such an industry where unukku even if you are not going to join a corporate or a top hotel, you have an opportunity to even start your own right, exactly, your own hotel or your own little eatery. So you don't want to work under somebody. You become an entrepreneur. Yes, you become an entrepreneur. That is the only one industry we are giving here. So other and all little expensive. Even those who are not studied hotel management, they started. The first thing is for restaurant or coffee shop. யார் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லையோ அவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் இப்போ நம்ம சொல்கிறது ஒரு நார்மல் விஷயமா இருந்தாப்புல மேம், நம்ம போகும்போது உங்களுக்கே தெரியும். நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் வாக்கப்பில் வரீங்க அப்படின்னா, எனி இண்டஸ்ட்ரி இஸ் ஸ்டார்டட்? No. Any missionary industry is started? No. But you have seen restaurants. Correct. You have seen small coffee shop. Correct. Even அவங்க வந்து அதை பற்றி தெரியுதோ தெரியலையோ, சின்ன ஒரு கடை போட்டுடலாம், சின்ன நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடலாம், சாண்ட்விச் போட்டுடலாம். அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது we never ever fail. Correct. We never ever fail. We are our method also, our teaching method also like that only. நம்ம ப்ராக்டிஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். லாஸ் ஆகிறதோ இல்லை காஸ்டிங் உட்பட எல்லாமே அது இன்டெப்த்தாக நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம. பட் இந்த இண்டஸ்ட்ரி வந்து எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி. த ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி இஸ் எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி. ஈவன் இந்த கோவிட் டைம் ஆல்சோ ஃபர்ஸ்ட் வி ஓப்பன் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒன்லி. ஃபுட், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது இங்கே போய் வாங்க, அங்கே போய் வாங்கன்னு. இது இல்லாமல் இல்லவே இல்லை. வென் until the world will be there, we are also there. So don't go for other things and all. This is a wonderful industry. So we welcome you for the wonderful platform. We are ready to welcome you all. Thank you so much. Thank you so much, ma'am. And I'm sure that people watching this, future students who are watching this, will definitely benefit from all the input you gave us.
I wish you on behalf of my website all the very best for the future. Thank you so much, sir. Thank you so much, ma'am. Thank you so much for your channel as well as who watching this students and parents and all. So welcome you all to Satyam Institute of Hotel Management and Aviation. We are waiting to give a bright future to your wards. Thank you so much once again. Thank you.